ஆமென். ஒரே ஒரு பாட்டு 2 அடி பாடிட்டு நான் வார்த்தைக்குள் வந்து உங்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன். செம்மையான வழியிலே என்னை நடத்த வேண்டுமே. பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. கரங்களை உயர்த்தி, நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, என் துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. கரங்களை உயர்த்தி, வறண்ட நிலம் தவிப்பது என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. இயேசுவே, ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. கரம் உயர்த்தி கேட்கலாமே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. நான் உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. திவ்யநாதரே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமது அன்பை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமது அன்பை அதிகாலையில் உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. திவ்யநாதரே அன்பின் சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. அன்பின் சிகரமே ஆருயிரே தெய்வமே ஆறுதலே. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஆமென். பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட கேளுங்க, நீங்கள் யார் பட்சத்தில் இருக்கீங்க? இன்னைக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் பட்சத்திலேயே இருங்க. ஜெபமும் உபவாசமும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பல கோணங்கள் பல விஷயங்கள் இருந்தாலும் ஆண்டவரோடு நம்ம இருப்பதற்கு பல விஷயங்கள். ஒன்று ஜெபம். அதில் ஏசாயா 58 அதிகாரத்தில் த புக் ஆஃப் ஐசாயா 58 அவர் உபவாசத்தை இணைத்து சில விஷயங்களை சொல்லுகிறார். இன்னைக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த தேவாதி தேவன் பக்கத்தில் நீங்கள் உபவாசத்தோடும் அல்லது ஜெபத்தோடும் இருப்பீர்களேயானால், ஆமென், அதிலிருந்து வரக்கூடிய அவுட்கம் என்னென்ன நன்மைகள் அதிலிருந்து வருகிறது அப்படின்னா, நீ எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தோடு உபவாசத்தோடு எவ்வளோ துன்பங்களில் கர்த்தர் பட்சத்திலேயே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஒரு 9 விஷயத்தை சடன்னு சொல்ல போகிறேன். 58 அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், இஸ் நாட் திஸ் the fast that I have chosen to loose the bands of wickedness, to undo the heavy burdens, and to let the oppressed go free, that you break every yoke. Amen. So ஜெபிக்கிறவங்க சில நேரங்கள் உபவாசத்தோடு அவர் சமூகத்தில் இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு புது எண்ணெயை தருவார். அதே ஏசாயா 10:27 அவரே சொல்லுகிறார், and it shall come to pass in that day, அந்த நாட்களில் இப்படி நடைபெறும், உங்கள் பாரங்கள் உங்கள் தோளை விட்டு எடுக்கப்படும், that is burden shall be taken away from off their shoulder, and his yoke from their neck, and the yoke shall be destroyed because of the anointing. பக்கத்துல சொல்லுங்க, ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு கிடைக்கிற உடன்படிக்கையின் முதல் பலன் நுகங்களை முறிக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு புது எண்ணெயை கர்த்தர் தருவார். அவர் சொல்றார், எல்லா நுகங்களையும் முறிக்கும் வல்லமை அபிஷேகத்தை நான் தருவேன் அப்படின்னார். ஆமென். ஸோ ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் நம்ம இருக்கும்போது அது நம்மை புது வல்லமைக்குள் புது அபிஷேகத்துக்குள் நம்மை நடத்துகிறது. உங்கள் மேலே இருக்கிற எண்ணெயை அதை அப்கிரேட் பண்ணுகிறது. அது வேற ஒரு டிமென்ஷனுக்கு கொண்டு போகிறது. பூமிக்குரிய வல்லமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுண்டு.
எவ்வளவு அதிகாரத்தில் யார் இருந்தாலும் ஒரு நாள் அதுக்கு முடிவு இருக்கு. ஏன்னா அவன் மனுஷன். ஆனா தேவன் தருகிற அந்த வல்லமைக்கு எல்லையே கிடையாது. அதனால மனித பலத்தில் சார்வதை விட நாம் ஜெபத்தாலும் உபவாசத்தாலும் கர்த்தருடைய வல்லமைக்காக காத்திருந்தால் அவர் அப்கிரேட் பண்ற அந்த அனாயிண்டிங் உங்கள் நுகங்களை முறித்து உங்களை வெற்றி உள்ளவர்களாய் மாற்றிவிடும். இரண்டாவது, நீங்கள் ஜெபிக்கும் போதும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பட்சத்தில் இருக்கும் போதும் 58ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலும் தமிழும் படிக்கிறேன். Is it not to deal thy bread to the hungry? உன் அப்பத்தை பசி உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்கும், and that thou bring the poor that are cast out to thy house, when thou seest the naked, that thou cover him, and that thou hide not thyself from thine own flesh. ஆகாரத்தை கொடுக்குறீங்க, நிர்வாணமா இருக்கிறவங்கள பார்த்தா வஸ்திரத்தை கொடுக்குறீங்க. ஏங்க இதெல்லாம் செய்யணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா என்ன சொல்றார்? ஜெபிக்கிறவங்களா, உபவாசிக்கிறவங்களா, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு புது எண்ணெயை தருவார், உங்க அனாயிண்டிங் அப்கிரேட் பண்ணுவாரு. 2, உங்க உள்ளத்துல வித்தியாசமான ஒரு அன்பை கர்த்தர் தருவார். உங்களுக்காக மட்டும் வாழாமல் பசி உள்ளவர்களையும் நிர்வாணிகளையும் போஷிக்கின்ற உடுப்பிக்கின்றவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையுள்ளவர்கள் வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டான் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஏங்க பக்கத்தில் உபவாசம் பண்றான அன்பு இல்லையா உனக்கு? உபவாசம் கொண்டு வரக்கூடிய உடன்படிக்கையினுடைய அவுட்கம் என்ன தெரியுமாங்க? நீங்க அன்புள்ளவங்களா மாறுவீங்க. நல்லா சொல்ல, நான் உபவாசம் பண்றேன், ஆனா எனக்கு யாரையும் பார்த்தா உதவி செய்யணும், அன்புக்கு செலுத்தணும் இல்லைன்னா நீங்க சரியா உபவாசம் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்க பாரம் நீங்களா, நீங்க ஜெபிக்கலன்னு அர்த்தம். நீங்க ஆராதிக்கு நீங்க பிரசன்னத்தை உணரலைன்னா நீங்க ஆராதிக்கலன்னு அர்த்தம் என்பது போல, நீங்க உபவாசம் பண்ணி கர்த்தர் பட்சத்தில் நிற்கும் போது நீங்கள் எளியவர்களையும் ஏழைகளையும் ஏன் தேவ ஜனங்களையும் நேசிக்கிற அன்பு உங்களுக்குள் வருகிறது. இப்படி சொல்ல விரும்புறாங்க. ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஆமென் சொல்ல பார்க்கலாம். கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? உங்க உள்ளத்தில் இருக்கிற அன்பை இக்னைட் பண்ணுவார், கொளுத்தி விடுவார். நீங்கள் அன்புள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த செயல்களெல்லாம் அன்பின் செயல் தானே. பசி உள்ளவனுக்கு ஓடி போய் ஆகாரம் கொடுப்பதும், வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுப்பதும் அன்பின் செயல் தானே. உபவாசிக்கிற ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் தருகிற இன்னொரு அவுட்கம் என்ன தெரியுமாங்க? நீங்க அன்புள்ளவர்களாய் மாறுவீர்கள். அன்பே இல்லாத உங்களுக்குள்ள அன்பை கொளுத்தி விடுவாரு. நீங்க வேற லெவல் மாறிடுவீங்க. மூன்றாவது, தேவ சமூகத்தில் நின்று கொண்டு உபவாசிக்கின்ற ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பிரித்தெடுக்கும் அனுபவத்தில் உயர்த்தி நிறுத்துவார். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் உலகத்தை விட்டு விலகுவீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த நடையை நோக்கி நீங்கள் செல்ல தொடங்குவீர்கள். நான்காவதாக இப்படி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்னைக்கு ஜெபத்திலும் உபவாசத்திலும் கர்த்தர் பட்சத்தில் நிற்பதற்காக உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தேவ வசனத்தின் வெளிப்பாடின் வேறு லெவலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 58ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Then shall thy light, எல்லாம் சொல்லுங்க, லைட், வெளிச்சம் அப்படின்னு சொன்னார். வார்த்தையின் பிரவேசனம் வெளிச்சம் கொண்டு வரும். அப்ப வார்த்தையின் பிரவேசனம் வெளிச்சம்னா இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடுகள். ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் தருகிற இன்னொரு அவுட்கம் என்ன தெரியுமாங்க? வசனத்தினுடைய ஆழங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்படி சொல்லட்டுமா? இந்த பைபிள் எப்படிப்பட்டதுன்னா, மிக சிறந்த வேத பண்டிதர்கள் எவ்வளவு ஆழம் போயும் இன்னும் நோண்டி முடிக்க முடியாத ஆழம் உள்ளது வேத வசனம். அதே நேரத்தில் பேதைகள் படித்தால் கூட புரிவதற்கு ஏற்றது இங்க திருவசனம். இந்த உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையின் வெளிச்சத்தை தருவார். அதுக்கப்புறம் சொல்றார், that the light shall break forth as the morning. காலை விடிவெள்ளி போல், அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி வரும் என்று கர்த்தர் சொன்னார். பக்கம் சொல்லுங்க, ஜெபிக்க ஜெபிக்க பைபிள் எனக்கு இன்னும் புரிகிறது. ஒரு அவுட் பிரேக் ஆஃப் ரெவலேஷன். வித்தியாசமா பைபிள் உங்களுக்கு புரியுங்க. ஒரே சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணுமே புரியல அப்படின்னா நீ ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஓகே, நான் நம்புகிறேன் இந்த இந்த இன்னலிருந்து அடுத்த 3 வாரம் ஒரு ஜெப காலமா எடுப்போம். சரியா 6:25 நான் தொடங்குவேன். 6:40 வரையும் நான் ஜெபிப்பேன். உங்களுக்காக தான் ஜெபிப்பேன்.
இந்த 21 நாள் நான் ஜெபிக்க போகிற அந்த சிறிய ஜெபத்துல நான் நம்புறேங்க, கர்த்தர் உங்களுக்கு அசாதாரணமான வெளிச்சத்தை தருவார். ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட், வார்த்தையினுடைய முடியாத அளவுகளை கர்த்தர் தருவார். விடிவெள்ளி தோன்றி அது தாக்குவது போல வசனத்தின் வெளிச்சம் உங்களை வந்து தாக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ராத்திரியாயிருக்கும், இருட்டில் இருப்பீர்கள், ஆனால் வசனம் உங்களுக்கு பாதைக்கு தீபமாயிருக்கும். காரணம், நீங்கள் ஜெபிக்கிறவர்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது இப்படி பைபிள் சொல்லுகிறது, பகலிலால சூரியனையும் இரவிலால அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் எப்படி, அவருடைய மைண்ட் செட் எப்படின்னா, பகல்ல மட்டும் நல்லா இருக்கும் போது மட்டுமல்ல உனக்கு வெளிச்சம், ராத்திரியில் கூட உனக்கு நான் வெளிச்சத்தை தருவேன்ட்டார். ராத்திரி இன்னும் கடுமையான ராத்திரியா இருந்தாலும் மழை பெய்யாத நாள்ல போய் வானத்தை ஏறெடுத்து பாருங்க, நிறைய வெளிச்சத்தை கர்த்தரங்க வச்சிருக்கிறார். உங்க கரங்களை என் பக்கமா நீட்டும் போது இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீ இருட்டில் இருக்கலாம், அந்தகாரமா இருக்கலாம், பல யுத்தங்களை சந்தித்திருக்கலாம், வாழ்க்கை போராட்டமா இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற உனக்கு விடியற் காலை போல கர்த்தர் வசனத்தின் வெளிச்சத்தை தந்து உன்னை நடத்துவார். நான் இப்படி சொல்ல போறேன், நீங்க ஆமீன் சொல்லலாம். சீக்கிரத்தில் உங்கள் வெற்றி தோன்றும். ஹல்லேலூயா. தொடர்ச்சியான வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். மனித வல்லமையில் வாழுகிறவர்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இருள் சூழும். ஆனால் தேவ வெளிச்சத்தின் கீழ் வாழுகிறவர்களை 1000 பிரச்சனைகள் வந்தாலும் விடியற் காலை போல வெளிச்சத்தை தந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்ததிகளை நடத்துவதற்கு ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பக்கம் எது கூட கனெக்ட் பண்றியோ இல்லையோ, வெளிச்சத்திலேயே இரு. வாழ்க்கை இருட்டாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் இருட்டில் அவர் தன் தாசனுக்கு வெளிச்சமாயிருப்பார். இப்படி வசனம் சொல்லுகிறதே, சத்ருவே என் தாசன் இருட்டில் இருக்கான் என்று சொல்லி நீ ரொம்ப பண்ணாத, அவன் இருட்டில் இருந்தாலும் நான் அவனுக்கு வெளிச்சமாயிருப்பேன். கர்த்தர் பட்சத்தில் இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் வலது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களா நீங்க? அவர் பட்சத்துல இருக்கீங்களா? 58 இன்னொரு அவுட்கம் சொல்லுகிறார், உங்களுடைய ஆரோக்கியத்தை I will restore health unto you என்றார். 58:8 2ஆம் பாகம் இப்படி சொல்லுகிறது, 1 காலை விடிவெள்ளி போற வெளிச்சம் தோன்றும், 2 உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். 8 நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், and health shall spring forth speedily. ஜெபிக்கிறவங்க எல்லாம் வலது கை உயர்த்துங்க. நான் ஏசாயா சொன்னதை உங்களை பார்த்து சொல்ல போறேன், விசுவாசத்தோடு நீங்க ஆமீன் சொல்லணும். இந்த தேவ சமூகத்தில் வந்து முழந்தாள் படியிட்டு அவரை நோக்கி பார்த்து இன்னும் கொஞ்சம் உபவாசத்தோடு காத்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு தருகிற இன்னொரு முக்கியமான உடன்படிக்கையின் வெளிப்பாடு என்ன தெரியுமாங்க? உங்கள் சுக வாழ்வு, உங்க ஹெல்த், உங்க ஆரோக்கியத்தை கர்த்தர் புத்துக்குழுங்க செய்வார். நான் சொல்வது வழக்கம், 120 வரைக்கும் கண்கள் மங்காமலும் பலன் குன்றாமலும். நல்லா கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். Your health will spring forth speedily அப்படின்றார். உன் ஆரோக்கியம் வேகமா துளிர்க்கும்ன்றார். 5 பேரை தட்டி சொல்லணும், ஆரோக்கியமா தான் இருப்பேன் அப்படின்னு. அதை சொல்லும் போதே உன் சரீரத்தில் ஏதேனும் வியாதியினுடைய வேர்கள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ராத்திரி அது பிடுங்கப்படுவதாக. நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், ஏதேனும் வியாதியின் துளிகள் சத்ரு நாட்டி இருப்பானேயானால் என் பகைஞனும் என் எதிராளிகளும் என் மாமிசத்தை பட்சிக்க வருகையில் இன்னைக்கு அவன் இடறி அந்த வியாதிகள் இடறி விழட்டும். உன் தலையோ கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு மேல உயர்த்துவார். இதை சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல என் சுக வாழ்வு வேகமா துளிர்க்கும், வேகமா துளிர்க்கும். எத்தனை நம்புறீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க? சொல்லுங்க, ஒரு 2 பேரை தட்டி சொல்லுங்க, நான் ஆரோக்கியமா தான் இருப்பேன். சொல்லும் போது வியாதிகள்லாம் பறந்து போகட்டும். அவர் தழும்புகளால் உங்களை சுகமாக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு வீட்டுக்கு போய் கதவு திறக்கும் போதே சர்ப்ப ஆவிகளும் ஓடி போகட்டும், பலவீன ஆவிகளும் உங்களை விட்டு நீங்கட்டும். சுக வாழ்வு. ஹல்லேலூயா. அவர் பட்சத்தில் இருக்கீங்களா? ஜெபத்தோடு இருக்கீங்களா? உபவாசம் சில நேரத்தில் செய்கிறீர்களா? அது இன்னொன்றை செய்யும் என்று ஏசாயா 58 ஒரு அவுட்கம் சொல்லுகிறது. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும், இந்த விளைவு உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனம் இப்படி சொல்றார், நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? பக்கத்தில் ஜெபிக்கிறீங்களா? உபவாசம் பண்றீங்களா?
என் பட்சத்திலே இருக்கீங்களா? அவர் சொல்றார், நீங்க ஒன்று செய்வீங்க, உங்களுக்கு இன்னொன்று தருவேன். நீங்க என்ன நோக்கி கூப்பிடுவீங்க, நான் உங்களுக்கு உத்தரவை தருவேன்ட்டார். இங்கிலீஷ்ல படிக்கிறேன். then shall thou call and the Lord shall answer. Amen. Thou shall cry and he shall say, here I am. If thou take away from the midst of thee the yoke, the putting forth of the finger and the speaking of vanity. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பாய், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். இல்ல சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் பட்சத்தில் இருந்து பாருங்களேன். அவர் கொடுக்கிற உடன்படிக்கையினுடைய அவுட்கம் என்ன தெரியுமாங்க? என்ன நீ கூப்பிடுவ, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். என்ன நோக்கி நீ அழுவ, நான் அங்க இருப்பேன்ற. கையை கொஞ்சம் மேல உயர்த்துவீங்களா? எத்தனையோ விஷயங்களில் தத்தளித்து கலங்கி நிற்கிற இன்னைக்கு 2 கையை உயர்த்தி ஒரு பெருமூச்சின் சத்தத்தோடு கர்த்தாவேன்னு கூப்பிடுகிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன், அவர் மறு உத்தரவை கொடுப்பார். உன் சத்தத்தை கேட்கும் போது அவர் உனக்கு சொல்வாராக, நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்ல போறேன், நீங்க ஆமீன் சொல்லலாம். எல்லா ஜெபத்துக்கும் பதில் வர போதுங்க. இனி ஜெபத்திற்கு பதில் இல்லாத ஒரு நாளே இருக்காது. நீங்க ஜெபிச்சதெல்லாம் நடக்க தொடங்கும். It will return with answers. Hallelujah. இன்னும் ஒன்றை அவர் சொல்லுகிறார். ஜெபிக்கின் கர்த்தர் பட்சத்தில் இருக்கீங்களா? இருக்கிறவங்க 7 பேர் ஓகே. கர்த்தர் பட்சத்தில் இருக்கீங்களா? 58ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். 58:11 and the Lord shall guide thee continually and satisfy thy soul in drought and make fat thy bones, and thou shalt be like a watered garden and like a spring of water whose waters fail not. தேவ ஜனமே, அவர் பட்சத்தில் நின்று பாருங்க. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி நிக்கட்டும். நீங்க பேதையா இருந்தாலும் கர்த்தர் பக்கத்தில் நில்லுங்க. முழந்தால் படியிடுங்க, கண்ணீர் விட்டு கூப்பிடுங்க, ஜெபிக்கிறவங்களா இருங்க. சில நேரம் உபவாசத்தில் இருங்க. உங்களுக்கு கிடைக்கிற 7வது நன்மைனா தெரியுமாங்க? உடன்படிக்கையில் சொல்றார், நான் உங்களை நித்தமும் நடத்துவேன். 3 முறை சொல்ல போறேன். எனக்கு போக வழி தெரியல, நான் கலங்கி நிக்கிறேன். காட்டு வழி போவதா நாட்டு வழி போவதான்னு தெரியல. இன்னைக்கு சொல்றேங்க, ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு தருகிற உடன்படிக்கையின் அனுகிரகம் என்ன தெரியுமாங்க? கர்த்தர் உங்களை டிவைன் கைடன்ஸ் கர்த்தர் தருவார். டிவைன் டிரெக்ஷன் கர்த்தர் தருவார். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களை அவர் நடத்துவாருங்க. கல்யாணம் கூட கரெக்டா பண்ணுவீங்க. தப்பான ஆளெல்லாம் போய் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு சாக மாட்டீங்க. ஜெபிக்கிறவங்களா இருங்கோ. நல்ல பையனை அவரே தருவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. இன்னொன்றையும் 11ஆம் வசனம் சொல்லி அது பக்க சொல்ல, நீங்க அவர் பட்சத்தில் இருக்கீங்களா? எப்படி அவர் பட்சத்தில் இருப்பது? அவர் ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஏசாயா உபவாசத்தை சொல்லுகிறார். ஜெபிக்கிறவங்களா உபவாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 11 சொல்றாரு, the Lord shall guide thee continually and satisfy thy soul. மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கீங்களா? ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில 8வது நன்மையை சொல்றேங்க. காஞ்சு போன காலங்களே கர்த்தர் டெர்மினேட் பண்ணுவார். காலங்களில் நீங்கள் கனி கொடுத்து மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். முதல் குவார்ட்டர் ஆஃப் 2024 முடிஞ்சிடுச்சு. முதல் 4 மாசம் முடிஞ்சு போகிறது. இன்னும் 10 நாள் மே 1ஆம் தேதி உங்களை சந்திக்க போகிறேன், மே தினத்தில். ஆமென். How quickly time goes away. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்படி சொல்ல போறேன், செகண்ட் குவார்ட்டர் சீக்கிரமா வருது இந்த வருஷத்துல. என்ன வறட்சியோ என்ன கஷ்டமோ தெரியாது, ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் வறட்சி இல்லாமல் செழுமையாய் கர்த்தர் வைப்பார். ஆமென். 3வது குவார்ட்டர் சீக்கிரமாய் வரும். 3வது குவார்ட்டர் எப்படி வரும்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 3 மாசமா? ஓகே. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஓகே, இதோ உனக்கு கணக்கு போடுங்க.
ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், உன் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி நடத்திடுவார். உன் தேவைகளை சந்திப்பார். புத்து குலுங்கிடுவாய். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா. பக்கத்துல அவர்கிட்ட தானே இருக்கே, அவர் சைட்ல இருந்துரு, சைடு மாறாம இரு. வரேன் கீழே. இன்னைக்கு பிரசங்கம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் சிலர் வருவீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வராமன்னு சொல்ல மாட்டீங்களா? Then he says, அதுக்கப்புறம் சொல்றாரு 58:14 வரும்போது 9வது நன்மை சொல்லி நான் போறேன். இப்படி சொல்றார் in 11 and 14, and the Lord shall guide thee continually. 11:14 சொல்றாரு 14ஆம் வசனம், then thou shalt delight thyself in the Lord. நீ கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்ப. நான் உன்னை சாக்கடையிலையும் பண்ணிங்க கூட நடத்துவேன்னா சொன்னார். நான் உன்னை I will cause thee to ride upon the high place. பெற்றோர் இருந்தா கையை மேல உயர்த்திருங்க. எனக்கு எப்படி சொல்லணும்னு என் உள்ளம் ஏங்குறனால ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். உங்க சந்ததி இருக்கு பாருங்க, அது தாளையே இருக்காது. கர்த்தருடைய அனுகிரகத்தின் சமர்த்தியில் நிறைவுகளில் உங்க சந்ததிகள் உயர்ந்தோங்கி இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஸோ என்ன சொல்றார்? 9வது நன்மை என்ன தெரியுமாங்க? கர்த்தர் பட்சத்தில் நீங்க இருந்துட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? உங்க ஸ்டோரியை நான் மாத்திருவேன்ட்டார். நீ மனமகிழ்ச்சியா இருப்ப. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயே இதை சொல்லிட்டு. பக்கத்துல என் கதையே மாற போதுங்க. ஜெபத்திலேயே இரு. இந்த 21 நாள், இன்னிலிருந்து 21 நாள் ஜெப நாளுங்க. இந்த தேசத்திற்காய் ஜெபிக்க, உங்களுக்காய் ஜெபிக்க எல்லா டியூஸ்டேயும் நான் ஜெபிக்கிற நாளா வைக்க போறேங்க. நான் நம்புறேன் இந்த 21 நாள் ஜெபத்திற்கு பின்பாக இந்த 9வது அவுட்கம் உங்க ஸ்டோரி கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பக்கத்துல மன மகிழ்ச்சியா இரு. உன்னை உயரத்துல வைப்பார். ஒரே வாட்டி சும்மா கோச்சிங்கன்னா பரவாயில்ல சொல்லுங்க, சுடுமுஞ்சியா இருக்காத. சர்ச்சுக்கு வந்துட்ட, எல்லாருக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. அது எதுக்கு அந்த மூஞ்சி அப்படி வச்சுக்கணும்? எப்படியும் என்னங்க ஆயிட போகுது, ஆவறது ஆவட்டும், சிரிச்சு வாழுங்க. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிருங்கள். உங்கள் இதயத்தின் வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராம். அவர் சொல்றார், என் வாயே இதை சொல்லிட்டு. ஃபாஸ்டிங் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் பனிஷ்மெண்ட் அல்ல, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபர்னிஷ்மெண்ட். அதை நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெபிக்கிறவனை கர்த்தர் அழகுபடுத்துவார். உங்க வாழ்க்கையை டெக்கரேட் பண்ணுவார். நீங்க உபவாசிக்கிறனாலும் ஜெபிக்கிறனாலும் என் ஆண்டவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆனா நீ ஜெபிச்சினா, கர்த்தர் சமூகத்தில் இருந்தினா, அவர் பட்சத்தில் இருந்துட்டினா, எல்லாமே உனக்கு லாபமாக தான் நடக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இந்த காலத்தில் எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள்? உங்களுடைய காலங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். வலது கை உயர்த்துற அத்தனை பேரையும் பார்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பாராக. இன்னும் ஒரு முறை உங்கள் ஆமீன் இடி மாறி இருக்கட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பாராக. ஹல்லேலூயா. ஸோ இந்த அதிகாரத்தை படிக்கும்போது அவர் சொல்வது நமக்கு லேசாய் புரிகிறது. எதையுமே நீங்க ஆவிக்குரியவர்களாயிருங்கள். அவ்வளோதான். இது செய்தி இனி அமைதிக்கு போகும். நீங்கள் ஆவிக்குரியவர்களாகவே இருங்கள். நிறைய விஷயத்த சொல்றார். ஆமென். யூ ஹாவ் டு பி ஸ்பிரிச்சுவல். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஸ்பிரிச்சுவலை டார்கெட் பண்ணா, கவனமா கேட்கணும், ஸ்பிரிச்சுவலை டார்கெட் பண்ணா பிசிக்கல் எல்லாமே நல்லா ஆயிரும். ஏன்னா உங்க ஆசீர்வாதம் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் இருந்து தான் வருது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்களை பொசிஷன் பண்ற உங்க பொசிஷனிங் ஸ்பிரிச்சுவல் பொசிஷனிங்காக இருப்பதாக. உங்களை சுற்றி இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களும் சூப்பர் நேச்சுரலாக நடக்குன்றார். ஏசையா என்ன சொல்றாரு? நீ ஸ்பிரிச்சுவல்ல ஸ்பிரிச்சுவலை டார்கெட் பண்ணா சுற்றி இருக்கிற எல்லாம் சூப்பர் நேச்சுரலாக மாற்றுவேன்றார்.
அதனால தான் இந்த முதல்ல இருந்து இந்த வார்த்தை சொல்றேன், அவர் பட்சத்திலேயே இருந்துரு. உங்களை ஸ்பிரிச்சுவலா பொசிஷன் பண்ணுங்க. ஆமென். அது எல்லாத்தையும் உங்களை வாழ்க்கையில மாற்ற தொடங்கும். இந்த ஸ்பிரிச்சுவலை டார்கெட் பண்ணீங்கன்னா சில சூப்பர் நேச்சுரல கர்த்தர் கலட்டுவார். ஏசாயா தானே சொல்றார். ஸோ உங்களை ஸ்பிரிச்சுவலா நீங்கள் பொசிஷன் பண்ணா, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீர்கள். வாழ்க்கையினுடைய எல்லா பங்குகளும் தேவ அனுகிரகங்களால கர்த்தர் சாச்சுரேட் பண்ணி, உங்களை குறித்து இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அவர் என்னென்ன கனவை கண்டாரோ அது எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில நிறைவேற்றி சீக்கிரம் நீங்கள் வெற்றியின் பக்கத்தில் இருப்பீர்கள். இன்னும் சாதாரண மொழியில சொன்னால் இப்படி சொல்லலாம், உங்களுடைய பூமிக்குரிய நன்மைகளை சூப்பர் நேச்சுரலை ட்ரிகர் பண்ணுவதற்கு கர்த்தர் தந்திருக்கிற உங்க ரிமோட் கண்ட்ரோல் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை. நல்லா யோசித்து ப்ராக்டிக்கலாக பாருங்களேன். ஸ்பிரிச்சுவலை விட்டு போன நிறைய பேர் இன்னைக்கு நல்லா இல்லைங்க. பணம் என்னங்க, பணம் வரும் போவுங்க, வாழ்க்கை நல்லா இல்லைங்க. ஆனால் கஷ்டமாக இருந்தது, வீழ்ச்சியாக இருந்தது, ஆனால் கர்த்தர் பக்கம் நின்றாங்க பாருங்க, அவங்க நல்லா இருக்காங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸ்பிரிச்சுவல் இஸ் த ரிமோட் கண்ட்ரோல் ஃபார் த பிசிக்கல். 3 பேரை தர நீ வரையும் இல்லையோ நான் வந்துட்டு தான் இருப்பேன். இந்த 21 நாளும் செவ்வாய்க்கிழமை வரும்போது ஒரு 3 வாரம் 4 வாரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த தேசத்தின் மேல் கண்ணோக்கி பார்ப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் பட்சத்தில் இருக்கீங்க? இந்த தேவ ராஜ்யத்தினுடைய எல்லா வெற்றிகளுக்கும் உங்களை ஒரு கஸ்டோடியனாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு 3 பேரை புரிதலுக்காக சொல்லுங்க, நீ ஆவிக்குரியவனாய் ஆவிக்குரியவளாகவே இருங்க. ஏன் பாஸ்டர் இப்படி மாட்டி விடுறீங்கோ? சிலருக்கு ஆவினா என்னன்னு தெரியாது, இப்படி பண்ணுறதான் ஆவின்னு நினைக்கிறாங்க. நான் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போகிறேன். இப்படி சொல்கிறார். நீ சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 11:3 சொல்லுகிறார், அஸ்திபாரம் அசைந்து போனால் நீதிமான் என்ன செய்வான்? If the foundations are destroyed, what can the righteous do அப்படின்றார். அப்போ நீதிமானுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கு, அந்த அஸ்திபாரத்தில் நின்றுட்டா மற்றதெல்லாம் சரியாயிடும்ன்றார். அதை நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறேன், என்ன நல்லா பார்க்கணும். ஆனால் அஸ்திபாரத்தையே நீங்க விட்டுட்டீங்கன்னா நீதிமான் நிற்க. இப்போ நீங்களும் நானும் இந்த பூமியில நின்று ஜெயிப்பதற்கு என் அஸ்திபாரம் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுதான் ஸ்பிரிச்சுவல் டார்கெட். அதை யாரும் விட்டுடக்கூடாது. 1 கோடி செல்வம் அல்ல 1000 கோடி செல்வம் வரும்போதும் அத்தனையும் நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்க யாரா இருக்கணும்? ஆவிக்குரியவர்களா இருக்கணும், நீதிமான்களா இருக்க வேண்டும். 33 சங்கீதம் 33 18 19 அழகா சொல்றாரு. கர்த்தருடைய கண்கள், நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பின்பு தமிழில் சொல்லுகிறேன். Behold, the eye of the Lord is upon them that fear him and upon them that hope in his mercy. அவருக்கு பயந்து அவருடைய உதவிக்கு அவருடைய இரக்கத்துக்கு யார் சார்ந்திருக்கிறார்களோ என் கண்கள் அவங்க மேல இருக்கும். இப்ப என்ன சொல்றாரு? நீங்க என்னுடைய பிள்ளைகளாக ஆவிக்குரியவர்களாக இருந்தா இந்த பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் ட்ரிகர் பண்ணுவதற்கு உங்க டார்கெட் பிசிக்கலா இருக்க கூடாது, உங்க டார்கெட் ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். நீங்க ஸ்பிரிச்சுவலை டார்கெட் பண்ணா மற்ற எல்லாவற்றையும் இயேசு சிம்பிளா சொன்னார். முதலாவது தேவனுடைய, அந்த 33:19 இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் 33:18 இப்படி சொல்றாரு. ஆமென். டு டெலிவர் their soul from death. 33:19 ஆமென். 33:18 வாசித்தோம். கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கு? தமக்கு பயப்படுகிறவர்கள் நோக்கமா இருக்கு. 19 இப்படி சொல்றாரு, டு டெலிவர் their soul from death. என் மேல நோக்கமா இருக்கிற ஒரு தேவ பிள்ளை இருந்தா, எனக்கு பயப்படுகிறவனா இருந்தா, என் பக்கத்துல இருந்தா, என்கிட்ட ஜெபிக்கிறவனா இருந்தா, நான் அவனை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அவன் ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவித்து, நம்பர் 1. நம்பர் 2 சொல்றார், பஞ்சத்தில் கூட யார் மடிந்தாலும் நான் உன்னை மடிய விட மாட்டேன்ட்டார். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உன்னை காப்பாற்றுவாரு, உன்னை பாதுகாப்பாரு, கஷ்ட காலங்கள் உன்னை செழிக்க செய்வார், உன் ஆத்துமாவை உயிரோடு வைப்பார், உன்னை ஃப்ளரிஷிங் ஸ்டாண்டர்ட்ல வைப்பார், உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். இன்னொரு வசனத்தை காட்டுகிற 3 பேரை தட்டிச்சல, ஆவிக்குரியவனாவே இரு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த முதல் பங்குல இருந்த அந்த ஆரவாரம் திடீர்னு குறையுது பாருங்க.
ஓகே, 37:18 சங்கீதம் 37:18 இப்படி சொல்றார். The Lord knoweth the days of the upright. உத்தமனின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். And their inheritance shall be forever. திருப்பி சிம்பிளா, நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய சுதந்திரங்கள் தற்காலிகம் அல்ல, தலைமுறைக்கு இருக்குன்றார். எவர் இருக்குன்றார். நான் வசனத்தை நம்பி பேசுறேன், நீங்க நம்புறீங்கன்னா ஆமென் சொல்லலாம். அதுக்கப்புறம் சொன்னார் 19 சொல்றாரு, they shall not be ashamed in the evil time and in the days of famine they shall be satisfied. தமிழ் எப்படி இருக்குன்னு படிங்க. அவர்கள் அவை தீய நாட்களில் கஷ்ட காலங்களில் அவங்கள வெட்கப்பட நான் விட மாட்டேன், பஞ்சத்தின் நடுவிலையும் அவங்கள செழுமையா வைப்பேன்ட்டார். யார யார ஆவிக்குரியவர்களை. If your target is spiritual, your physical. நான் இப்படி வசனம் நிறைய எடுத்து கொடுத்துட்டே இருப்பேன் உங்களுக்கு, நேரம் நமக்கு இல்லை. நீங்க ஸ்பிரிச்சுவல்ல ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா உங்க பிசிக்கல் தானாவே ஸ்ட்ராங் ஆயிடும். நீங்கள் உங்க கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். அவர் சொன்ன ஆண்டவர் வசனம் சொன்னது உங்களுக்கு சொல்றேன், நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. பல பிரச்சனைகள் வரும், உங்களை முடிக்கணும்னு நினைப்பாங்க, உன்னை வெட்கப்பட நான் விட மாட்டேன்டா. அதனாலதான் தாவீது சொன்னார், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், 17 யுத்தங்களை சந்தித்தேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும். So many blessings, so many packages are tied to our spirituality. கையை உயர்த்துங்களா, அதை நல்லா கேட்டுட்டு ஆமீன் சொல்லணும். உங்களுடைய ஆவிக்குரிய அந்த ஜீவியத்தோடு உங்களுடைய நன்மையினுடைய பேக்கேஜஸை கர்த்தர் கட்டி வச்சிருக்கிறாரு. இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா எத்தனை அசைவுகள் வந்தாலும் இது புரிஞ்சிருந்தா அனுபவம் இருந்தா நீங்க ஆமீன் சொல்லிருப்பீங்க. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா, ஆவிக்குரியன்றீங்க அப்படின்னா என்ன? எனக்கு தான் ஆவி வருது. வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி? நான் டெஃபைன் பண்ண விரும்புகிறேன் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல. ஆவிக்குரியவன் என்றால் யார் அப்படின்னு சிம்பிளா சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்வதை செய்வதும், இந்த வசனம் சொல்லாததை செய்யாமல் இருக்கிறவனும் ஆவிக்குரியவன். சிலதெல்லாம் என்ன பார்த்து ஓ மை காட் அப்படின்னு இன்னொரு இந்த வசனம் சொல்வதை செய்வதும், இந்த வசனம் சொல்லாததை செய்யாமல் இருக்கிறவனும் யாருங்க? ஆவிக்குரியவன். Living by the word. Spirituality is called scripturality. So கர்த்தருடைய வார்த்தையின் கீழ் நீங்க வரும்போது, இந்த வார்த்தையின்படி வாழும்போது, வார்த்தை சொல்வதை செய்யும் போது, அப்படி யாரா இருக்கீங்களா இங்க? பார்த்தீங்க 3 கை தாங்க மேலே வந்துச்சு. இன்னொரு முறை அப்படி யாரா இருக்கீங்களா? நீங்க யார் தெரியுமா? ஆமென். ஸோ கடவுள் உங்களுக்கு கையை உயர்த்துங்களேன். நீங்கள் நான் உனக்கு திட்டவே இல்லையே, நல்லா கையை உயர்த்துங்க. இந்த வார்த்தையின் பின்னே இந்த சர்ச்சில் இருக்கிற இளைய பிள்ளைகள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் இந்த வசனத்தை சார்ந்து நடக்கிற பரலோக கிருபையை உங்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் தருவாராக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நல்லா அதை கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், நான் பெற்றுக்கொள்றேன்ப்பா. இந்த வசனத்தை நம்பி நான் நடக்கணும், அந்த தூரம் நான் போய் சேரணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியை டிஃபைன் பண்ற ஒரு வசனத்தை நான் பைபிள்ல பார்த்தேன். பலதற்கு அதில் சிறந்த ஒன்று உபாகமத்தின் புஸ்தகம் 5:32-33 இப்படி சொல்ல, you shall observe to do therefore as the Lord your God hath commanded you. கர்த்தர் உனக்கு சொன்னவைகளை செய்வதற்கு நீ கவனமாயிருந்து, நீ இடப்புறம், you shall not turn aside to the right hand or to the left, நீ இடப்புறம் வலப்புறம் சாயாமல் இருந்து, if you shall walk in all the ways which the Lord your God hath commanded you, அவர் உனக்கு ஆணையிட்ட வழிகளிலெல்லாம் நடப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தார், that you may live. நான் சொல்ற இப்ப சொல்ற வார்த்தைக்கு நீங்க ஆமீன் கண்டிப்பா சொல்லணும். நீ கர்த்தர் கூட வசனத்துல நடந்துட்டினா நீ வாழ்ந்திருப்ப, நீ நல்லா இருப்ப, இந்த பூமியில எல்லாத்தையும் சுதந்திரிப்ப. நாளை உன்னுடைய நாட்கள் இந்த பூமியில நீடித்திருக்கும்.
கேட்கல. இன்னொரு வாட்டி இந்த இன்னும் அமைதி நிலவுது பாருங்க. ஓகே, இந்த வசனத்தை கேட்டு நம்ம எல்லாரும் ஒரே நாள்ல எல்லாம் அப்படியெல்லாம் வளர்ந்துட மாட்டோம், வளர்ந்துட்டே இருக்கோம். நீங்கள் வரீங்க பாருங்க, வளருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப், லிட்டில் பை லிட்டில், ஸ்டெப் பை ஸ்டெப், லிட்டில் பை வளர்ந்துட்டே தான் இருக்கும். வர நீங்கள் எப்படி தெரியுமா வளருவீங்க? நீங்கள் சொல்ல, ஆண்டவரே எல்லாத்துக்காகவும் நன்றிப்பா, எல்லாத்தை விட இந்த வசனம் தான் எனக்கு மேன்மை. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்வேன். இடப்புறம் வலப்புறம் சாயாம உமை நம்பி நான் நடப்பேன். அப்படி செஞ்சீங்கன்னா ஓகே, என் டெஃபினிஷனுக்கு வந்துடுறேன். அந்த ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் கொடுக்குற நன்மைகள் சொல்லிட்டு, ஒன்று சொல்கிறேன், ஒன்றுக்கும் ஒரு ஆமையும் தான் சொல்லணும். ஒன்று நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, 2 நீங்கள் நல்லா இருப்பீங்க, 3 நீங்கள் சுதந்திரிப்பீங்க, 4 உங்கள் நாட்கள் இந்த பூமியில் நீடித்திருக்கும். நீ இதெல்லாம் செஞ்சினா practical foundation spirituality, walking in the ways that God dictated to us from His word. Amen. Hallelujah. ஒன்னே இந்த இடத்தில் நிறுத்தி சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசுவேன். ஓகே, தெய்வீகம் அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஆமென், நித்திய ஜீவனுக்கு ஒரே ஒரு கேரண்டி ஸ்பிரிச்சுவல் லைஃப் மட்டும்தான். யாரும் வேற எந்த விதத்திலும் பரலோகம் போக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேதத்தில் பார்க்கலாம். Know ye not that the unrighteous shall not inherit the kingdom of God. அநியாயக்காரர்கள் அப்படின்ற தேவராஜ்யத்தை என்ன செய்யுமா, மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். அதை தாண்டி கீழே வரும்போது சொல்றார், ஆமென், you are justified in the name of the Lord Jesus and by the spirit of our Jesus. கர்த்தர் இயேசுவால மட்டும்தான் உங்களை நீதிமான்களாய் நிறுத்தி ராஜ்யத்தில் சேர்க்கிற அல்லது நித்திய ஜீவனில் சேர்க்கிற ஒரே வழி ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும்தான். அதனால் சொல்றார், அநீதி உள்ளவர்கள் யாரும் என் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. அப்படின்னா என்ன சொல்றாரு? ஷார்ட்டா சொல்றேன், எப்படி வேணா நீ வாழக்கூடாது. பக்கத்து சொல்லுங்க, இப்படிதாங்க நீங்க வாழும். நித்தியத்தில் அவரோடு கூட வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் கண்டிஷன்ஸ் போட்டார், நிபந்தனைகளை போடுறார். இன்னும் கொஞ்சம் ஆழம் போறேன், முடிச்சிடுறேன். உங்களுடைய பரலோக பிரவேசனத்தினுடைய விஷயத்தில் யாருமே உங்களுக்காக நெகோஷியேட் பண்ண முடியாது. நீ கர்த்தருக்காக வாழணும் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. ஸோ ஆவிக்குரியவர்களாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம், தெய்வீகத்தை நம்ம கையில் எடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமாய் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் மாறிட்டே இருப்போம். இப்போ பக்கத்தில் அவர் பட்சத்தில் தாங்க இருக்கேன். தப்சிங்கோ, பரலோகம் உன்னுடையது. ஸோ உனக்கு நான் கம்பேனியனாக இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னுடைய பரிசுத்தம் அல்ல, என் குமாரன் உன்னை சுத்திகரித்த அந்த சுத்திகரிப்பினால நான் உன் கூட வந்திருப்பேன். உனக்கு கடைசி வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் கைவிடுவதில்லை. இப்படி வாழுகிறவர்களுக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன், பரலோகத்தில் தோல்வியே. வலது கை கொஞ்சம் என் பக்கமா நீட்டிங்க. அந்த பரலோக ஆவிக்குரியவர்களாய் வாழுகிற உங்களுக்கும் கண்டிப்பாக தோல்வியே இல்லை. இப்படி சொல்ல முடிச்சிடுறேன். பரலோகத்தோடு போராடின எந்த சக்தியும் ஜெயித்த வரலாறே கிடையாது. பக்கத்து இப்போ நான் அவர் பட்சத்தில் தான் இருக்கேன். வெளிப்படுத்தல் 12 நமக்கு தெரியும், 7, 9 வசனத்தில் பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று, வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் தூதர்களும் போராடினார்கள். ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ற டிராகன், தமிழாக்கம் வலு சர்ப்பத்தோடு போராடினார்கள். and the dragon fought and his angels. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் வரும்போது 9ஆம் வசனம் வரும்போது அந்த வலு சர்ப்பத்தை கீழே தள்ளினார். பெர்மனண்டா பொசிஷனை இழந்துட்டார். பரலோகத்தில் நடந்த யுத்தத்தில் ஆமென், பரலோகத்தோடு போராட நினைச்ச வலு சர்ப்பம் தலை தூக்கி நிற்கத் தொடங்கியது.
கர்த்தர் போராடல, தூதர்கள் தான் அந்த யுத்தத்தை நடத்தினார்கள். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அந்த சக்தியால திரும்ப பரலோகத்தில் பிரவேசிக்க இயலவில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா நான் இப்படி நினைக்கிறேன், பரலோகத்தில் தோல்வியே இல்லை என்றால் அந்த பரலோக ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிற உன்னை எவர் எதிர்த்து நின்றாலும் போராட்டம் இருக்கும். ஆனால் அவர்கள் திரும்ப அந்த பொசிஷனுக்கு வருவதில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆதாமை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வைக்கும்போது அழகிய தோட்டத்தில் கர்த்தர் எல்லா நன்மையோடும் வைத்தார். பாவம் என்று ஒன்று வந்தபோது எல்லாம் தலைகீழாயிற்று. பாவம் அவர்களை கீழே கொண்டு வந்து தள்ளிற்று. கூடிய மட்டும் நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி அனுதினமும் வசனத்தால், ஜெபத்தால், உபவாசத்தால், கால்வரி இரத்தத்தால், கால்வரி முடித்த மகத்துவங்களை புரிந்து கொண்டவர்களாய் அறிக்கை செய்து கொண்டு பக்க சொன்ன கர்த்தர் பட்சத்திலேயே நீ இருந்த 3 வாரம் நம்ம ஜெபத்தில் நினைக்கிறேன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாருங்க. பல யுத்தங்கள் பெர்மனண்டா கர்த்தர் முடிப்பார். உங்களோடு போராடுகிற வல்லமை அந்தகார சக்திகளாம் இனி அந்த பொசிஷனுக்கு திரும்பவே முடியாது. உங்க குடும்பத்தின் ஜெயத்தின் நாட்களை காண்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆபிரகாமை குறித்து சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். 24:1 இப்படி வாசிக்கிறோம். ஆபிரகாம் வயதுள்ளவரானார். he was 175, 175 வயதாயிற்று. 100வது வயதில் கர்த்தர் பக்கமாய் திரும்பி கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்டார். 175வது வயதில் மரித்தார். பைபிள் சொன்னதை சொல்லுகிறேன். Abraham was old and well stricken in age. 175, and the Lord had blessed Abraham in all things. ரெண்டு கையை மேலே உயர்த்துவீங்களா? கடைசியாக நம்ம 175, நமக்கு 120 போதுன்னு நினைக்கிறேன். அதில் கூட ஒரு கஞ்ச கைங்க, அது ஏதோ இன்னைக்கே சாவர மாதிரிலாம் சில கை தூக்கிச்சுங்க. நல்லா கையை தூக்கும் போது 100, 120. பைபிள் அவர் பக்கமாய் நின்று நடந்த ஆபிரகாமை குறித்து சொன்னது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குறித்து சொல்லட்டும். And the Lord blessed Abraham in all things. ஆபிரகாம் முதிர் வயது உள்ளவனானான், மிகவும் வயதானான். ஆனால் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் கையை கொஞ்சம் இன்னொரு பக்கமாக நீட்டுங்க. உங்க குடும்பத்தின் பெயரெல்லாம் எனக்கு சொல்ல நேரம் இல்லை, ஒன்னா சொல்லணும்னு ஆசை. நீங்கள் முதிர் வயதிலும் வாழ்ந்து கர்த்தர் பக்கத்தில் நின்றதுனால நல்ல வயதை கண்டு கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அவர் கூட இருந்து பாருங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா ஆயிரும். எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் பிளெஸ்ஸிங்காக இருக்கும். பிள்ளைகள், சந்ததிகள், செல்வம், வயல், வேலை, வியாபாரம், தொழில், ரியல் எஸ்டேட். இப்போ ஒரே ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன். இருக்கீங்களா? என்னமோ தெரியல, இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசணும் போல இருக்கு. எப்படி அவர் பக்கத்தில் நான் இருப்பது? போச்சுடா. How do I remain on God's side? கர்த்தர் பட்சத்தில் நான் எப்படி இருப்பது? ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். காயப்படாமல் அன்போடு நான் அதை சொல்ல வேண்டிய வசனத்தை மட்டும் சொல்லி உங்கள் அறிவுக்கு விடுகிறேன். 1 கொரிந்தியர் 10:6. Now these things were our examples that we should not lust after evil things. பக்கம் தீமைக்கு பின்னாடி மட்டும் போகாமல் இருந்தாலே ரொம்ப நல்ல விஷயம். யாக்கோபு 1:13-15 சொல்றாரு. 1 James 1:13-15. Let no man say when he is tempted, I am tempted of God, for God cannot be tempted with evil, neither tempteth he any man. But every man is tempted when he is drawn away of his own lust. யாரையும் கர்த்தர் துரத்துறது, சோதிக்கிறது, தள்ளுறதுலாம் கிடையாது. அவன் தன் இச்சையினால தான். அடுத்த வசனம். Then when lust has conceived, it bring forth sin, and sin when it is finished bring forth death. இச்சை பாவத்தையும், பாவம் மரணத்தையும் கொண்டு வரும். ஸோ நம்ம கர்த்தர் கூட இருக்கணும்னா தீமையை வெறுத்து வாழ்வது ரொம்ப
என்ன ஒரு நிமிஷம் பாருங்க, நான் முடிக்கிறேன். பாருங்க அமைதி. நான் சொன்னேன்ல, லோத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், இங்கே நான் அக்கினியால் என்ன செய்ய போகிறேன், முடிக்க போகிறேன். இனி நீங்க இருக்க சோதோம் கோமோரா உனக்கு உரியது. ஏங்க ஒரு காலம் வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் அவர் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்க இவருக்கு இன்னும் போக பிடிக்கல. அப்புறம் கையை பொறுத்து தான் இழுத்து போக வேண்டியிருந்துச்சு. போகிறாங்க. இருக்கீங்களா? பார்க்க புறப்பட்டல. கொஞ்சம் தூரம் போகும்போது ஐயோ திரும்பினாலும் இல்லையோ உப்பு தூணா மாறிட்டு. கவலைப்பட, நீங்க திரும்பினா உப்பு தூண்லாம் மாற மாட்டார். இறக்கத்தை தருவார், உங்களை கைவிட மாட்டார். பட் நீங்க பிரின்சிபலை புரிஞ்சுக்கணும். ஆமேன். நீங்க தேவனோடு இருக்கணும்னா ஆபிரகாமை போல முதிர் வயதிலும் எல்லாம் நலமாய் நடந்து வெற்றியாய் வாழணும்னா கர்த்தர் உங்களை நடத்தும் போது திரும்பியே பார்க்காத. கர்த்தரை நம்பிட்டீங்களா, இறங்கிட்டீங்களா, ஆவிக்குரியவன் ஆயிட்டீங்களா, அவர் பட்சத்தில் வந்துட்டீங்களா, நோ டர்னிங். வரேன், இன்னும் இருக்கு, விஷயம் முடியல. நோ டர்னிங் பேக். ஆமென். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன இடத்த கொடுக்க கூடாது. கொலோசியர் 3:1-2 சொல்றார், யூ தென் be risen with Christ. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உயிர்த்தெழுந்திருங்கள். Seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. 2ஆம் வசனம், set your affection on things above and not on things on the earth. தமிழ் கண்டிப்பா பூமியில் உள்ளவைகளை அல்ல. அதனால நம்ம சாதாரண சொல்லுவோம், 1000 கோடி வந்துச்சு ஓரம் வச்சுட்டு ஏசுதாங்க எனக்கு. உலகம் பணம் பேய் பிசாசுன்னு என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. அஃபெக்ஷனை மேலே வைங்கன்றார். நிறைய பேருடைய அஃபெக்ஷன் கீழே இருக்கு. கீப் இட் அப். அப்படி செய்வீர்களானால் நீங்கள் நலமாய் இருப்பீர்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ கர்த்தர் பட்சத்தில் இருக்கணும்னா நீங்கள் தீமையை வெறுத்து உயர்ந்தவைகளை சிந்தித்து தாளான விஷயங்களுக்காய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீங்கு வராதபடிக்கு உயர்ந்த சிந்தனைகளோடு நடந்து கொண்டே இருங்கள். நம்பர் 2, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் பேசணும். பட் காலங்களை புரிந்து கொண்டு நான் போகிறேன். எப்படி சொல்லலாம், வசனத்தை மட்டும் சொல்கிறேன். இதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 32:26 Moses stood in the gate of the camp and said, who is on the Lord's side? 32:26 நினைக்கிறேன். எக்ஸோடஸ், யாத்திரையாகமம் 32:26 மோசஸ் பாளையத்தினுடைய வாசலண்டை நின்று இப்படி சொன்னார். கர்த்தர், இதை தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். நான் என் செய்தியை சுருக்கத்துக்கு கொண்டு வரேன். பக்கத்தில் நீ யார் பட்சத்தில் இருக்க? அவங்க எல்லாம் என்கிட்ட வரட்டும். And all the sons of Levi gathered themselves together unto him. 20ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 20:45 ரொம்ப முக்கியமான வசனத்தை இதோடு இணைத்து சொல்றேன். பக்க சொல்லுங்க, அவர் பட்சத்தில் தான் இருக்கேன்னு சொல்லுங்க, அவர் பட்சத்தில் தான் இருக்கேன். 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்கள் 10 கட்டில் வருதா, 18, 19, 20. நீங்கள் எந்த ஒரு சொரூபத்தையும் நீங்கள் செய்யவே, thou shall not make unto thee any graven image. நான் உங்க ஆசீர்வாதத்துக்காக பேசுறேன். உதித்து வருகிற இந்த சந்ததிகளின் பிரகாசத்துக்காய் பேசுறேன். என் பைபிள் சொல்வதை உங்களுக்கு சொல்றேன். நீங்க நிலைச்சிருந்து தேவ அனுகிரகத்தின் சமர்த்தியில் நடக்க வேண்டுமானால், ஆமென், ஹல்லேலூயா, ஒன்று நீங்க திரும்பி பார்க்கவே கூடாது, தீமைகளை விட்டு விளங்கணும். 2, உங்களுக்கு தேவையில்லாத மந்திரங்கள், தந்திரங்கள், விக்கிரகாராதனைகள் எதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்கும். பவுலை போல நீங்க சொல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவ்வளவுதாங்க. செத்தா சாவறங்க. விரிவாக்க முடியாம நான் நிக்கிறேன். கஷ்டம் தீரணும்னு நோ நோ நோ. கஷ்டம் தீரலனா பரவாயில்ல,
அவர் என்ன சொல்றாரு, நான் ரொம்ப எரிச்சல் உள்ள கடவுள் என்றார். ஆமென். 42:8 ஏசாயால வாசித்துட்டு என் செய்தியை முடிக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். கருத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரி, நான் கர்த்தர், நான் இதுதான் என் பெயர். 42:8 நினைக்கிறேன். ஏசாயா 42:8. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், அப்புறம் தமிழில் யாரும் எடுத்து வச்சுக்கோங்க, சத்தமாக படிக்கணும். நான் சொல்லும்போது, ஐ ஆம் த லார்ட், நான் கர்த்தர், தட் இஸ் மை நேம், அது என் பெயர். அண்ட் மை க்ளோரி வில் ஐ நாட் கிவ் டு அனதர். என் மகிமையை நான் யாரோடும் சும்மா அதெல்லாம் கொண்டு வந்து என் முன்னாடி வைக்காதீங்கன்றார். பாச கொஞ்சம் விளக்குங்க. விளக்கு இல்லை, நோ டோன்ட் அப்படின்றார். neither my praise, என்னுடைய துதியை எடுத்து எந்த மனுஷனுக்கோ எந்த எதுக்குமே நீ கொடுக்க கூடாது. இன்னொரு முறை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. கர்த்தரோடு நடந்த ஒரு மனுஷனை சமீப காலத்தில் அவருடைய முடிவின் காலத்தில் போய் பார்க்கும்போது, அவ்வளோ பைபிள் படிச்சு அவ்வளோ கர்த்தரை தேடிட்டு தன் வாழ்க்கை முடிஞ்ச போது தன் கரங்கள்ல என்னென்னமோ சங்கிலிகள்லாம் கட்டி படுத்திருந்தாருங்க. வேதனையா இருந்துச்சுங்க. இவ்வளவு வருஷம் பைபிள் படிச்சு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கும் எந்த ஒரு ஒக்கல்டிசம், எந்த ஒரு மேஜிக், எந்த ஒரு என்ன சுகம் அவங்க தந்தாலும் அது எனக்கு தேவையே. ஒரு மனிதனுக்கு போய் அவங்க சொன்னாங்களா, இங்கே வந்து நீ இந்த இதெல்லாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னா உனக்கு இன்னிலேருந்து பணம் கிடைக்கும்னாங்களாம். அவர் போயிருக்கார், கிறிஸ்தவர் அவர் போயிருக்கார். அவருக்கு பயங்கரமாக ராத்திரி 12லேருந்து 1 மணி வரைக்கும் என்னென்னமோ ரிச்சுவல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு இன்னிலேருந்து உனக்கு பணம் வரண்டான்ட்டாங்க. அவன் போயிட்டான். அவன் பார்த்தா அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர தொடங்கிச்சு. தப்பிச்சோண்டான்னு நினச்சிட்டு, ஆனால் அவங்க சொன்னாங்க பணம் வரும், அதை ஒரு லெவல் வரும்போது நாங்களே ஒன்று சாவடிச்சிடும் அப்படின்ட்டாங்க. இவன் பண்ணிட்டு போயிட்டான். கையில் பணம் வர தொடங்கிச்சு. ஆனால் இவங்க கூப்பிடவே இல்லை. அந்த சந்தோஷத்தில் வாழ்ந்துட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அவன் ஃபோன் பண்ணான். பணம் வருதான்னு கேட்டான். வருதுன்னாரு. அப்போ நான் வரேன்னா. அன்னைக்கு ஓடி போனவன் சர்ச்சில் ஆல்டர் காலில் போய் ரட்சிக்கப்பட்டான். கடவுள் கிருபை அவரை ரட்சித்து இன்ன வரைக்கும் நல்லோட வச்சிருக்கிறார். எந்த ஒரு விஷயமும் நீங்க இன்னைக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு சுகம் தரும் என்பதனால், தேவாதி தேவன் தன் மகிமையை யாரோடும் பங்கிடாத தெய்வம். நீங்க அந்த தப்பை நீங்க செய்யவே. எங்க அம்மா, கடைசியா முடிச்சிடுறேன், விளக்குதுக்கு என்னென்னமோ தேடுறேன், யோசிக்கிறேன். எங்கள் அம்மா எலியை சாவடிக்கணும். அப்போல்லாம் இந்த கூண்டு வாங்குறதுக்கு அது ஒரு 200 ரூபா ஆகுனால எங்கள் அம்மா கஞ்சம். எலி மருந்துன்னு ஒன்று விற்பாங்க. தயவுசெய்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க. எலிகளுக்கு கூட கஷ்டம் கொடுக்காதீங்க. ஓகே. அதை வாங்கிட்டு வந்து நல்ல சக்கரை பொங்கல் செஞ்சு அவள் சமைப்பா. அந்த சமைச்சதில் கொஞ்சம் எடுத்து அந்த எலி மருந்தை நல்லா பிசைஞ்சு கையில் உருட்டி அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கும். வருங்க பாருங்க, அந்த எலிங்க ரைனா 2-3 வருங்க. அது வந்து பார்த்தேன்னா, டேய் பாரா சக்கரை பொங்கல்ரா. பார்க்கறதுக்கு சக்கரை பொங்கல் ஏறுங்க, டேஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு. ஒரு 4 கடி சாப்பிட்ட பின்னாடி அது லேசாக அப்படி ஆடி வயிறு வலிச்சு போகிற வழியிலே செத்து விழுவதை பார்க்குறோம். பார்க்கறதெல்லாம் உனக்கு கிடையாது. சில விஷயங்கள் உனக்கு சக்கரை பொங்கல், ஆனா அதுக்குள் பிசைந்திருப்பது உன்னை சாகடிக்கக்கூடிய சில விஷயங்கள். வாழ்க்கை, திருமணம், பங்குகள். விளக்கி சொல்லுங்களேன். விளக்க கூடாதுங்க. நீங்க அறிவுள்ளவர்கள். என்னுடைய மகிமை யாரோடு நீங்கள் பங்கிடவே. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே. சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் கர்த்தர் பட்சத்தில் இருக்கீங்க? மோசே கூப்பிடுறார், ஜனங்களே வாங்க, யார் கர்த்தர் பட்சத்தில் இருக்கீங்க? லேவியர் பிள்ளைகள்லாம் வந்து நின்றார்கள். ஸ்டாண்ட் ஃபார் காட். சும்மா நான் அதை பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன், அதை பார்த்தேன். இன்னும் சொல்லட்டுமாங்க, மனுஷனை கூட தேவன் பக்கத்தில் நிற்க வைக்காது. எரேமியால சொல்றார் 17:5, இந்த மனுஷனை நம்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன், அவன் மகா வறட்சியான காலத்திலும் அவன் ஆதாயம் இல்லாமல் போய்விடுவான். கர்த்தரை நம்புகிறவனுக்கோ கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.
எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருப்பீங்க? கடைசி வரைக்கும் அவருக்காய் வாழுங்கள். அவர் தருவதெல்லாம் நலமாயிருக்கும். ஆபிரகாமை போல முதிர் வயதிலும் நீங்கள் கனி உள்ளவர்களாக இருப்பீர்கள். மூன்றாவது இப்படி சொல்கிறேன், எப்பொழுதுமே தேவ நீதியின் மேல் உணர்வு உள்ளவர்களாக இருங்கள். இப்போ எனக்கு ஒரு உதவி செய்யுங்களா, ஒரு 5 பேரை தட்டி சொல்லுங்க, நான் நீதிமான்க அப்படின்னு சொல்லி. ஏன் நீங்கள் நீதிமான்னா, நீங்கள் செஞ்ச செயல்கள் அல்ல, கிறிஸ்துவண்டை நீங்கள் வந்ததுனால. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிட்டு. பாவமே இல்லாத அவர் உங்களுக்காக பாவமானதனால் நீதியா இருக்கிற தேவன் தன் நீதியை உங்களுக்கு தந்தார். இப்போ நீதிமான்கள் கைத்தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்ப தைரியமா சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. வாழ்ந்தாலும் கிறிஸ்து, செத்தாலும் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்லுங்க, மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் நான் கிறிஸ்தவன். அதை விட நல்லா சொல்லமா, நான் மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் நான் நீதிமானாகவே இருக்கிறேன். கடைசி அப்படி மூணாவது பங்கை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ முதல்ல 9 உடன்படிக்கை அவுட்கம் சொன்னேன் உங்களுக்கு, உங்கள் ஞாபகத்தில் இருக்கும், திரும்ப சொல்ல நேரம் இல்லை. வாட் இஸ் த டேஞ்சர் ஆஃப் நாட் பீயிங் ஆன் காட் சைட்? கர்த்தர் பக்கத்தில் இல்லாமல் இருப்பதனுடைய விளைவுகள் என்ன? ஒன்று, உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் போய்விடும். இட் பிளாக்ஸ் ஆன்சர்ஸ் ஆஃப் பிரேயர்ஸ். நான் கோபப்பட்ட காலங்களில் நான் ஜெபித்த என் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. நான் தேவனுக்கு பிரியமாயிருந்து நடக்க விரும்புகிறேன். எனக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நான் அவர் பட்சத்தில் இருந்து விடுகிறேன். ஏனால் அவர் பட்சத்தில் இருந்தால் நான் கூப்பிடும்போது என் சத்தத்தை கேட்டு நான் இருக்கிறேன் என்று மறு உத்தரவை கொடுத்து நடப்பார். எது இழந்தாலும் இல்லைனாலும் நான் ஒன்றை செய்கிறேன், உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வேண்டியது, நான் கடந்து போகும் என் பாதையில் என் ஜெபத்திற்கெல்லாம் நீ பதில் தர. நம்பர் 2, நீங்கள் தேவ பட்சத்தில் இருந்தால் உங்களுடைய வெளிப்பாடுகள், வசனத்தினுடைய ஆழங்கள் உங்களுக்கு புரியாமல் போகும். சங்கீதம் 25:14 சொல்றது, சீக்ரெட் ஆஃப் காட் இஸ் வித் தம் தட் ஃபியர் ஹிம். தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் தன் ரகசியத்தை. வசனம் புரியணும்னா நீங்கள் அவர் பட்சத்திலேயே இருக்கணும். ஒரு நாள் இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு வசனம் புரிய போகிறது. பார்த்து மன்னிக்கணும் மிகுந்த மரியாதையோடு, மிகுந்த வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்து கடைசியில் சில துன்ப வலைகள் வரும்போது எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் செதறி போகிறோன்னு பார்க்குறோங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்க. உங்கள் முடிவு கடைசி நாளில் சொல்லுங்க, எது இருக்குதோ இல்லையோ கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அந்த தைரியத்தோடு, அந்த நிறைவோடு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் தம்முடைய வசனத்தினுடைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்பர் 3, அவர் பட்சத்தில் இல்லாமல் இருந்தால் என்ன விளைவு? நம்பர் 3, ஒரு விசுவாசி அதை டீத்ரோன் பண்ணிவிடும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆமென். அவன் தேவனோடு நடப்பதை இழந்த போது கர்த்தர் கொடுத்த பதவி அவர் என்ன செய்தான்? இழக்க நேரிட்டது. விசுவாசிகளை, உங்களுக்கு ஒரு ராஜ பதவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது நன்மைகள், நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஒரு நாளும் தேவனோடு போராடாதிருங்கள், தேவ பட்சத்திலே நில்லுங்கள். அவள் சொன்னதை செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்து போயிட்டே இருங்க. கொஞ்சம் தூரத்தில் கர்த்தர் உங்களை த்ரோன்ல தான் வைப்பார தவிர உங்க எதையுமே இழக்காதவர்களாய், உங்க வாழ்க்கையின் எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் கர்த்தர் வெற்றியாய் மாற்றி, ஜெயமாய் மாற்றி, இன்னைக்கு நான் அறிக்கை செய்த ஏசாயா 58:9 விளைவுகளையும் உங்கள் குடும்பம் இந்த 21 நாளில், இந்த ஜெப நாட்களில் சந்திக்கட்டும். துவக்கத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அந்த 20 நிமிஷம் ஜெப நேரத்துக்காக விரைந்து ஓடி வாங்க. நான் நம்புறேன் ஜூலை மாசத்துல 10 நாள் ஜெபம் இருக்கும். பட் இந்த 21 டேஸ், இன்னிலிருந்து 21 நாள் கணக்கு போட்டு நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும், உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்யட்டும். கடைசி அப்படி சொல்லி நான் முடிக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. பூர்வீகமா வளர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கூட வசனம் புரியாமல் போய் எங்கெங்கயோ சிக்கி தவிப்பதை கண்டு உள்ளம் வேதனை அடைகிறது, உடைகிறது. என்னை கேட்கிற அன்பு கிறிஸ்தவ பிள்ளைகளே, உங்கள் அன்போடு உங்கள் பாத மலர்களை தொட்டு நான் கேட்பது, கொஞ்சம் விஷயத்துக்காக, கொஞ்சம் அதுக்காகலாம் உங்களுடைய விசுவாசத்தின் மகத்துவங்களை இழந்துராதீங்க. தனியானாலும் நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுக்கு வேண்டிய வரனை தருவார், வேண்டிய எல்லாத்தையும் தருவார். உங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார்.
ஃபைனலாக எப்படி சொல்கிறேன், ஏதா இழந்துட்டீங்களோ, நான் இப்படி ஆயிட்டேன்னு கவலைப்படுறீங்களோ, கவலைப்பட வேணாங்க. என் பைபிள் எப்பவுமே ஒன்று சொல்லியது, என் பக்கம் நீ திரும்பினால் நான் திரும்ப உன்னை வாழ வைப்பேன். எத்தனை பேர் நீ கர்த்தர் பக்கம் திரும்புவீங்க? இஃப் யூ லாஸ்ட் இட், காட் வில் ரெஸ்டோர் இட். நீங்கள் இழந்துட்டீங்கன்னா கர்த்தர் திரும்ப தருவார். ஆனால் அவர் ஒன்று விரும்புகிறார், உன்னுடைய நிஜமான மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். வசனம் படிக்கணும், நேரம் நமக்கு ஆயிட்டு. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிக்கும் போது உண்மையான மனம் திரும்புதல் என்ன என்பதை வாசித்து மட்டும் விடுகிறேன். நீங்கள் உங்கள் மொழியில் பின்பு வீட்டில் சென்று பார்க்கலாம். For though I made you sorry with a letter, சாரி பக்கத்தில் சாரி பத்தாதுன்னு சொல்லு, மனம் திரும்பணுன்றார். I do not repent, though I did repent, for I perceive that the same epistle hath made you sorry, though it were but for a season. நிறைய பேர் ஒரு சாரி சொல்லிட்டு போயிருங்க, சாரியோடு நிற்கக்கூடாது. என்ன இருக்கணும் உங்கள் மனம் திரும்புதல் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வசனம், Now I rejoice, not that you are made sorry, but that you are sorrowed to repentance. சாரின்னு ஏதோ காலம் மிஸ்டேன் சாரி அப்படின்னு அது என்ன இருக்குங்க? இல்லை அப்படி சொல்ல, சாரி பார்த்தாதான் என் மனம் திரும்புதல் வியாகுலத்தோடு இருக்கணுன்றார். அது தமிழில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. That you sorrowed to repentance, for you were made sorry after godly manner, that you might receive damage by us in nothing. 10ஆம் வசனம், for godly sorrow worketh repentance to salvation, not to be repented of, but the sorrow of the world worketh death. பக்கத்தில் உங்க சாரி மட்டும் போதாது, சாரி கூட சாரோ இருக்கணும். அப்பதான் அது மனம் திரும்புதல். வாயில மட்டும் அல்ல மனம் திரும்புதல், வாயோடு இருதயம் ஆழமா கனெக்ட் ஆகி நீ கர்த்தர் பக்கம் திரும்பினா, எவ்வளவு அகோரத்தில் இருந்தாலும் எவ்வளவு கேவலத்தில் இருந்தாலும் திரும்பி வருகிற உன்னை கண்டார், மனதுருகினார், ஓடினார், கட்டி அணைத்து முத்தம் தந்து, உன்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு கைகள் மோதிரத்தை இட்டு பாதரட்சியை தொடுத்து உன்னை வெற்றியோடு கூட கர்த்தர் நடத்துவார். Not sorry with the mouth, sorry from the heart. And then God will give you grace to walk in restoration if there is genuine repentance. Amen. Shall we stand in the presence of God? 5 நிமிஷம் நிற்கும்படி அன்போடு கேட்குறேன். 8-10 நான் தாண்ட மாட்டேன். வந்த எல்லாருக்காக நன்றி. நெக்ஸ்ட் வீக் I'll be praying for you. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த 21 நாள் எல்லாருமே வீடுகளில் ஜெபிக்கணும். செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் ஸ்பெஷல் டைம் எடுத்துப்பேன். பிகினிங்லேயும் எண்ட்லேயும் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் பக்கம் திரும்புவீங்க? இந்த 9 அனுக்கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கையை மேலே உயர்த்தி, வறுமையா போதகர் வந்தமிடம் தங்கீரும், சிறுமையா எங்கள் பந்தியிலே சிறியவரா. கையை உயர்த்தும் போது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது ஆமீன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சமூகத்தில், அவர் பட்சத்தில் நிற்கிறீங்களா? புது எண்ணெயால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் இந்த 21 நாள் ஜெபத்திலும் நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். உங்கள் நுகங்களை, உங்கள் அபிஷேகம் கர்த்தருடைய வல்லமை முறியடிக்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்புகளெல்லாம் நீங்கி எளியவர்களையும் ஏழைகளையும் நேசிக்கக்கூடிய நல்ல அன்புள்ள இருதயத்தை இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 3வது நல்ல பரிசுத்தத்தின் இன்னொரு அளவை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவார். 4வது கர்த்தருடைய வெளிச்சம். ஆமென். வெளிப்பை, விடியற்காலை வெளிப்பை போல கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை, வசனத்தின் வெளிப்பாடை கர்த்தர் தந்து பகலிலும் வெளிச்சமாயிருப்பார், இரவிலும் வெளிச்சத்தை தந்து தெய்வீக வெளிச்சத்தின் கீழ் தொடர்ச்சியாக நடந்து என் வாயின் வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் இந்த காலத்தில் உதித்து எழுகிற கிருபை பாதைக்கு தீபமாய் வெளிச்சம் இருக்கும். ஆசீர்வதிக்கிறேன்.
இப்ப எல்லாருமே கையை உயர்த்தணும். 58:8 சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், கேன்சர்ல இருந்து பல்லு வலி வரைக்கும் எதுவா இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா, சுகமாக்கிடுங்க. உங்க சுக வாழ்வு துளிர்க்கும் என்ற வார்த்தை நிறைவேறி முடிவதாக. கையை மேல உயர்த்தி இந்த காலத்தில், இந்த 21 நாள் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிற இந்த காலத்தில் கர்த்தர் உங்கள் எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை தருவாராக. அவர் எப்படி சொன்னாரோ அப்படி சொல்ல போற. நீங்க ஆமீன் சொல்லுங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். உங்கள் ஜெபங்கள் பதில்களை காணும். சீக்கிரம் அதன் முடிவை காண்பீர்கள். கலங்காமலும் பயப்படாமலும் இரு. 7வதாக இப்படி சொல்லல, 2 கரங்களை உயர்த்துங்களேன். தேவ பக்கமாய் நின்று பாருங்க. உங்களை நித்தமும் உன்னை நடத்துவார். டிவைன் கைடன்ஸ் கர்த்தர் தருவார். தவறுகள் தவிர்த்து நடக்கும் கிருபை உனக்கு தருவார். 8வதாக எல்லாரும் கையை உயர்த்து முடிக்கணும், நேரம் ஆயிட்டு. மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமா திருப்தியா இருக்கும். 3 முறை போல சொல்ல போறேன். நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. நீங்க நலமாய் இருப்பீர்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லா நடக்கும். வறட்சிக்கு நடுவே கர்த்தர் நல்ல நீரூற்றுகளை தருவார். உங்களை பிரகாசிக்க செய்வார். இந்த வருஷத்தினுடைய முடிவுக்குள்ள உங்கள் சாட்சிகளை எழுதி முடிக்கும் பாக்கியம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கடைசியா நான் ஜெபிக்கிற எல்லாரும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அவர் கூடவே இருங்க. ஜெபத்தில் இருங்க, உபவாசத்தில் இருங்க, வார்த்தையில் இருங்க, ஆராதனையில் இருங்க. அவரை விட்டு விலகாத பிள்ளைகளா இருங்க. இப்படி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவது மட்டுமல்ல, உன்னை உலகத்தினுடைய உயர் ஸ்தலங்களில், இங்கிலீஷ்ல எப்படி படிச்சோமோ அப்படியே படிக்கிறேன். He will make you to ride upon the high places of the earth. யாக்கோபின் சுதந்திரங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். உங்கள் என் வாய் சொல்லிட்டு நானே அதை நிறைவேற்றுவேன் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் உங்களை கைவிடாத நிறைவோடு கூட எல்லா வெற்றியோடும் காத்துக்கொள்வார். இப்படி கடைசி இப்படி சொல்லி முடிக்கிறேன். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையே நோ லைஃப் வித்தவுட் ஜீசஸ். இன்னும் இயேசுவை தெரியாதவங்க, நான் அறியல ஆண்டவரே, ஆனால் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா நிக்கிற இடத்துல ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், நான் ஒரு பாவி, என்னை மன்னியுங்கள், என் இதய கோவிலுக்கு வாங்க, நான் இனி வாழ்ந்த உமக்காக வாழுவேன்னு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தா 31 வருஷம் ஊழியம் செய்த எனக்கு ரட்சண்யத்தில் என்ன பதவி கொடுத்தாரோ அதே ரட்சண்ய பதவியை பரலோகம் இன்னைக்கு குமாரன் இயேசுவின் கால்வரி மூலமாய் உனக்கு தருவதை நான் காணுகிறேன். யாரை தள்ளினாலும் இயேசு மட்டும் தள்ளாத. அவர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்தி நித்திய ஜீவனை தந்து வாழ வைப்பார். எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். ராஜாவும் பிரசன்னம் போதுமையான ஒரு அடி மட்டும் பாடிட்டு பாஸ்டர் ஜெபஸ்டின் வந்து சீக்கிரம் ஜெபித்து முடிப்பாங்க, ஆசீர்வாதம் கூறுவாங்க. வெற்றியோடு நம்ம கடந்து செல்வோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த உலகமெல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன, அலுஹாய் பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த கேட்ட வார்த்தையின்படியே மனித பக்கத்தில் நிற்பதை விட, மனிதர்கள் எங்கள் பக்கத்தில் நிற்பதை விட, எங்கள் பரலோக பிதாவே, தேவாதி தேவமே, நீர் எங்கள் பட்சத்தில் நிற்பீராக.
நீர் என் பட்சத்தில் நிற்பீராக. ஆண்டவரே, ஒருவேளை நீர் எங்கள் பட்சத்தில் நிற்பதற்கு நாங்கள் செய்த செயல்கள், தீமையான காரியங்கள், உம்மையன்றி விக்கிரங்கள் மந்திரங்கள் தேடி ஓடின காரியங்கள் இருக்கும் என்று சொன்னார். இதோ மன்னிப்பு கேட்கலப்பா, உள்ளத்தில் துக்க நிறைவோடு மனம் திரும்பி இதை ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னார். இன்று ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்மையே தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அறிக்கை செய்து கொண்டிருப்பாங்க என்று சொன்னார். அன்று நீர் எங்கள் பட்சத்தில் நிற்க போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலக இச்சைகளை விட்டொழித்து ஆண்டவர் உம்மை நம்பி பாதத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் வலக்கரம் எடுத்து துணையாய் நிற்பீராக. ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் நிற்கும் பொழுது, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பலப்படும் பொழுது சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் எங்களை வாழ்ந்திருக்க செய்வீர். ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் நல்லா இருக்க செய்வீங்கப்பா. அவர்கள் சுதந்திரங்கள் நன்மைகளை ஆபிரகாமை போல முதிர் வயதில் அனைத்து நன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்த ஜனமாய் அவளை சுதந்திரங்களோடு நன்மைகளோடு செல்வ நிறைவிலோடு நீங்க வாழ்ந்திருக்க செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அவருடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருந்து அவைகளோடு துன்பங்கள் அல்ல நன்மையை காண்கிற வருஷங்களாய் நீ நடத்த வல்ல தேவனாய் இருக்கிறீர். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்கள் பட்சத்தில் நிற்பீராக. ஆண்டவரே, உபவாச ஜெபத்தோடு அடுத்த 21 நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை நீர் ஆளுகை செய்து ஒவ்வொருடைய பட்சத்தில் நிற்பீராக. இதுவரைக்கும் முடியாத பல நன்மைகள் அவருடைய வாழ்க்கை வந்து சேரட்டும். கேட்ட வார்த்தையின்படி புது எண்ணெயின் அபிஷேகம் உடைய பிள்ளைகள் தலைமையில் அமரட்டும் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் இறங்கட்டும். எல்லா நுகங்கள் முறிந்தோடட்டு. உள்ளத்தில் இதுவரை காணாத ஒரு அன்பு அவர் உள்ளத்தில் காணப்படட்டும் ராஜா. அவர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உடைய பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு அனுபவத்தில் வைப்பீராக. வசனத்தின் வெளிச்சத்தில் இதுவரை காணாத ஒரு வெளிச்சத்தில் நடக்க வசனத்தின் ஆழங்களை புரிந்து கொண்டு தன் வாழ்க்கை நடத்தின கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, நீ ரவிதமாகவே ஆசீர்வதித்து சுக வாழ்வை சீக்கிரமாகவே நீ துளிக்க செய்ய போகிறீரே. இந்த வருடம் முடிவதற்குள்ளாக இந்த வார்த்தையில் இப்படி பட்சத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு துளிர்ப்பதாக, சுக வாழ்வு துளிர்ப்பதாக. அப்பாவை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். நீர் சத்தத்திற்கு செவி கொடுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் சத்தத்திற்கு செவி கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செவி கொடுக்கும் பொழுது நித்தமும் நீர் எங்களை நடத்தி எல்லா வறட்சிகளுக்கும் காய்ந்து போன வாழ்க்கைக்கும் எங்களை விலக்கி ரட்சித்து எங்களை திருப்தியாய் நடத்துகிற தேவன் நீர் அல்லவோ. அந்த திருப்திக்குள்ளாக உடைய பிள்ளைகளை அதிசயமாய் அபிரோதமாய் கிருபையாய் நடத்தி ஆண்டவரே நீரே உதவி செய்து எங்கள் வாழ்க்கை முடிக்கும் பொழுது துன்பத்தின் அகோரத்தின் பாதையில் அல்ல, கேட்ட ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தை பெற்ற ஜனமாய் உமக்குள்ளாய் எழும்பி பிரகாசித்து நீர் எங்கள் பட்சத்தில் நின்று உம்மோடு இணைந்து நடக்கிற வாழ்க்கையில எங்களை நடக்க செய்து இம்மைக்கும் மறுமைக்குரிய வாழ்க்கையில எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. அன்று இந்த வார்த்தைகள் ஒரு நாள் வீணாய் போகாமல், இந்த வார்த்தை கேட்ட ஒன்றும் அன்று வீணாய் போகாத வண்ணம் இதை சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களும் இங்க வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்வீராக. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் பட்சத்தில் நிற்பீராக. அன்று இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுடைய ஐக்கியமும் இடத்தில் பாதுகாப்போம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமே, எப்போதுமே எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
பிரசன்னம்